நல்லா தானடா இருந்தீங்க. இந்த லவ்னு வந்தா மட்டும் ஏன்டா இப்படி கிறுக்கு புடிச்சு சுத்துறீங்க? காதலுக்கு இருக்குடா, அதெல்லாம் கண்டுக்காத. என்ன கிறுக்கு அருண்? அம்மா ஒண்ணு இல்லம்மா. கடைக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். வந்து பார்த்தா உன்னை ஆளை காணோம். பார்த்தா மாடியில இந்த ரூம்ல இருக்கிற. எப்ப ரகு நீ எப்படா வந்த? ஆண்டி போய் உனக்கு ஜூஸ் இல்லைன்னா ஹார்லிக்ஸ் எடுத்துட்டு வரவா? இல்ல ஆண்டி அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்த வழியா வந்தேன், சரி அருண் ஒரு எட்டு பாத்துட்டு போயிடலான்னு. அப்பா வேற தேடுவார் ஆண்டி, நான் இப்ப கிளம்பிடுவேன். சரி ரகு, அப்ப நீங்க 2 பேரும் பேசுங்க, ஆண்டி டிஸ்டர்ப் பண்ணல. ஓகே ஓகே ஆண்டி. கரெக்டா 7 மணிக்கெல்லாம் கால் பண்ண சொல்லிருக்காடா மச்சான். அப்படியா? கூப்பிடு கூப்பிடு. Come on, pick up. Ready. என்னடா மச்சான் 7 மணிக்கு கரெக்டா கால் பண்ண சொன்னேன். இப்ப அவ போனை கூட எடுக்கல. சரி ஓகே, வந்ததுக்கு நீ பல்ப் வாங்கலையா பாத்துட்டு நான் கிளம்புறேன். பாய். ஏன் அவ கால் எடுக்கலன்னு வேற தெரியலையே. சரி எகைன் கால் பண்ணி பாப்போமா? இல்ல வேணாம், அவங்க வீட்டுல யாராவது வந்திருந்தா மாட்டிப்போம். தேவையில்லாத வேலை. அருண், அம்மா வெளியே போயிட்டு வந்ததுக்கு ஒரே தலைவலியா இருக்கு. கொஞ்சம் அந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி குடுறா. வரமா. அருணே, இது யாரோ நர்மோன்னு கால் வருது. உன்னோட ஃப்ரெண்டா? ஆமா எனக்குதான். ஆமாமா குடுங்க. ஹலோ சொல்லுங்க நர்மு. என்னத்த சொல்றது? உங்களை கரெக்டா 7 மணிக்கு கால் பண்ண சொன்னேன்ல, ஏன் பண்ணல? நான் கால் பண்ணேன், நீதான் எடுக்கல. எடுக்கலன்னா அப்படியே போயிருவீங்களா? இல்ல, உங்க வீட்ல என்ன சிச்சுவேஷன் தெரியாம நான் பாட்டுக்கு கால் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதனாலதான் கால் பண்ணல. சும்மா சொல்லாதீங்க. என்ன கான்டாக்ட் பண்ணணும்னு கூட உங்களுக்கு எல்லாம் தோணல. நானே தான் என் நம்பர் கொடுத்து விட்டு என்கிட்ட பேச சொல்லணுமா? இல்ல, சஸ்பெண்ட் ஆனது, கேம் பிளே பண்ண முடியாம போனது எல்லாத்தையும் நினைச்சு டிப்ரெஷன் ஆகி அப்படியே இருந்துட்டேன். நீங்க அங்க சும்மா உட்காந்துட்டு இருங்க. ஸ்கூல்ல அந்த சீன்கள் உங்களை பொறுக்கின்னு சொல்லி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. எவ்வளவு மாசா கெத்தா சுத்திக்கிட்டு இருப்பீங்க. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. பழையபடி மாறி நீங்க ஸ்கூலுக்கு வரணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ ஆசைப்பட்டு இல்ல, நான் கண்டிப்பா இல்ல சொல்லல, செஞ்சு காட்டுறேன். சரி ஓகே எங்க அம்மா வந்துட்டாங்க. நீங்க இனிமே கால் பண்ணாதீங்க. நானா கால் பண்ண மட்டும் எடுங்க. நாளைக்கு நான் கூப்பிடுறேன். பை பை. சரி ஓகே பாய். அம்மா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லாருன்னு. எப்படியாச்சும் நான் அந்த கேம்ல வின் பண்ணியே ஆகணுமா? அப்பதான் பழைய அருணா திருப்பி நான் ஸ்கூலுக்கு போக முடியும். கரெக்ட் தான். அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற? இல்லம்மா, நீங்க தான் எப்படியாச்சும் பிடி மேம் கிட்ட பேசி அப்படியே பிரின்சிபல் மேம் கிட்ட சொல்லி ப்ளே பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்கி தரணுமா? என்னம்மா பிடி மேம் கால் பண்றாங்க? அருண், ஆல்ரெடி நான் தானே உங்க பிடி மேம்க்கு கால் பண்ணியிருந்தேன். அவங்க பிஸியா இருந்திருப்பாங்க போல, போன் அட்டன் பண்ணல. அதான் திருப்பி கூப்பிடுறாங்க போல. கூட பேசுறேன். இந்தாங்கம்மா. ஹலோ மேம் ஒன்றும் இல்லை மேம். அருண் விஷயமா தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு மேட்ச் இருக்குல்ல மேம். பிரின்சிபல் அவன்கிட்ட பேசுனீங்களா இல்லை நான் வந்து பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு தான் கூப்பிட்டேன் மேம். ஓகே மேம். அருணே, உங்கள் பிடி மேம்கிட்ட பேசிட்டேன். நாளைக்கு என்னையும் கிளம்பி ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து போய் பிரின்சிபல் மேம்கிட்ட பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, எப்படியாவது கேம் ப்ளே பண்ணிடலாம். ஓகேவா? உடனே கிளம்பி போயிட்டு வாங்க. இருறா உடனே எப்படா கிளம்பி போகிறது? நாளைக்கு தான் போக முடியும். ஆமால, சாரிம்மா, ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வளரிட்டேன். சரி அண்ணே, ரொம்ப இங்கே நின்றுட்டு சீன் போடாத. போய் அங்கே வேலையை பாரு போ. ஓகேம்மா ஓகே. நர்மோ கிட்ட போய் நேற்று அருணா கிட்ட பேசினாங்களா இல்லையான்னு கேட்போம். அடி, அந்த அருண் இல்லாம ஒரு மாதிரி ஜாலியா இருக்குடி. ஸ்கூல்லேயே நான் தாண்டி கெத்தா சுத்திக்கிட்டு இருக்கேன். எங்க நர்மாக்காவே காணோம்? அங்க பாருங்க அந்த குட்டி சத்தம். குட்டி சத்தம், இங்க வா. இங்க வாங்குறேன். என்ன பேட் கேர்ள் சொல்லு. என்ன ரொம்ப திமிராச்சா? நான் கூப்பிட நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. உன்கிட்ட பேச பிடிக்கல, அதான் போனேன். எப்ப பாரு அருணன் ஆட்டம் கட்டிக்கிட்டு இருப்ப. இப்ப போய் கூப்பிடு உங்க அருண் ஒண்ணன வரானான்னு பாப்போம். அவன் எப்படி வருவான்? அவன் தான் சஸ்பெண்ட் ஆயிட்டான்ல. தேவலாம அருணனை பத்தி அப்படிலாம் பேசாதீங்க. அருணன் கண்டிப்பா சீக்கிரமா வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் உங்க 2 பேத்துக்கு இருக்கு. என்ன விட்டு ஓவரா பேசுற? அப்படியே கொட்டனு வை. இப்ப இந்த ஸ்கூலுக்கே நான் தான் டானு. நான் சொல்றதா எல்லாரும் கேட்கணும். அருணனை மட்டும் இருந்ததுதான் இவங்க 2 பேரும் இப்படி மிரட்டி இருப்பாங்களா? பாப்பா என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? உங்க 2 பேருக்கு அறிவே இல்லையா? இப்படிதான் ஒரு குட்டி பொண்ணு வம்பிழுத்து அழுக வைப்பீங்களா? ஆமா, எங்களுக்குலாம் அறிவே. நீ வேணா கொஞ்சம் தரியா? மரியாதை இங்க இருந்து 2 பேரும் கிளம்பிருங்க. அதெல்லாம் கிளம்ப முடியாது போ. இப்ப நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புறீங்களா? நான் போய் மேம கூப்பிட்டு வரவா? என்னது மேமா? எனக்கு இப்பதான் நீ ஞாபகம் வந்துச்சு. நம்மள இங்கிலீஷ் மேம் ஸ்டாஃப் ரூம் வர சொன்னாங்க. டைம் ஆச்சு, சீக்கிரம் வாடி போலாம். எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்கு, அதனால கிளம்புறோம். அடுத்த தடவை என் கையில சிக்காமையா போயிருவீங்க. அச்சி போங்கடி.
பாப்பா பாப்பா அழுகாத பாப்பா, இவங்க கூட பேச்சுவார்த்தையே வச்சுக்காத, ஃபீல் பண்ணாத. சரி ஓகேக்கா. அக்கா அங்க பாருங்க, அருணாவோட அம்மா. எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காங்க? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? அருணம்மா சாரி, கொஞ்சம் பிடி ரூமில் ஒர்க் இருந்துச்சு, அதான் வரக்கு லேட் ஆயிடுச்சு. உங்களுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே வாங்க பிரின்சிபல் மேம் பார்க்க போகலாம். கையில் பிரின்சிபல் மேம் ஒத்துப்பாங்கல்ல? ஏன்னா நம்ம பேச போகிற விஷயம் தெரிஞ்சதுக்கே அருண் அவ்வளோ சந்தோஷப்பட்டு அங்கே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ மட்டும் இந்த பிரின்சிபல் மேம் ஒத்துக்கலன்னா வச்சுக்கோங்க, அவன் மனசுடைஞ்சு போயிடுவான் கையில். அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியாது. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படியாச்சும் பேசி பர்மிஷன் வாங்கிடலாம். வாங்க போகலாம். சரி ஓகே கையல். எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க கையல். ஹூஸ் பேரண்ட் இஸ் திஸ்? மேம் நம்ம 12th ஸ்டூடெண்ட் அருண் இருக்கான்ல, அவனோட மதர். ஹலோ மேம். ஹலோ, சாரி டு சே திஸ். அவன் பண்ண தப்புக்கு அவனை சஸ்பெண்ட் பண்ணுறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் பண்ணது கரெக்டு தான் மேம். அப்போ தான் பசங்க மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. அருணும் ரியலைஸ் பண்ணிட்டான் மேம். ஓகே, அப்புறம் நீங்கள் பார்க்க வந்த விஷயத்த சொல்லுங்கள் மேம். மேம் ஒன்றும் இல்லை மேம், நம்ம அருண் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்குறதுக்கு தான் நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம் மேம். எஸ் மேம், எப்படியாச்சும் வின் பண்ணிடணும்னு வீட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கா மேம். மேம் அது மட்டும் இல்லை மேம், அருண் தான் மேம் டீமோட கேப்டன் வரேன். அவன் இல்லாமல் கேம் லாஸ் பண்ணிட்டா மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் இதனால சேர்ந்து சஃபர் ஆவாங்க மேம். இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது பார்த்தாம வீட்லேயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க மேம். அவன் பண்ணது தப்பு தான் மேம். நானும் உங்ககிட்ட அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். பட் அவனோட ஃப்யூச்சரே இதை நம்பி தான் இருக்குது. நீங்கள் அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்ல மேம். தயவு செஞ்சு எப்படியாவது அவனை ப்ளே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் மேம். சரி ஓகே, ப்ளே பண்ணட்டும். நம்ம ஸ்கூல் டீமை ரெப்ரசென்ட் பண்ணி ப்ளே பண்ணட்டும். பட் ஸ்கூலுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். 1 month சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் தான் நான் ஸ்கூலுக்குள்ளே அலோவ் பண்ணுவேன். இப்போதைக்கு என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும். தேங்க்யூ மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன அம்மா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். மாமா ஏமா இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? பிரின்சிபல் மேம் என்ன சொன்னாங்க? அந்த பிரின்சிபல் மேம் 1 month சஸ்பென்ஷன் முடிஞ்சாதான் ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஸ்கூலை ரெப்ரசென்ட் பண்ணி கேம் ப்ளே பண்ணிக்கலாமா? இது போதுமேமா? சரி இதெல்லாம் எடுத்து உள்ள வையாருன்னு அம்மா போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். கொடுங்க. என்ன நர்மா ஃபோன் பண்றா? சொல்லு நர்மா. சீனியர், உங்கள் அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்களே, எதுக்கு வந்தாங்க? அதான் என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதனால என்னால கேம் ப்ளே பண்ண முடியலன்னு பிரின்சிபல் மேம்கிட்ட பெர்மிஷன் கேட்கலான்னு வந்திருந்தாங்க. அப்படியா? பிரின்சிபல் மேம் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? இல்ல வேணாம், அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும். இல்ல பிரின்சிபல் மேம் எல்லாருக்குமே ஒரே ரூல்ஸ் தான், சஸ்பென்ஷன்லாம் கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்படியா? நான் கூட நீங்கள் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வந்துடுவீங்க, அந்த கேமை வின் பண்ணி மாஸ் பண்ணிடுவீங்கன்னு நினச்சேன். என்ன பண்றது, நானும் அப்படிதான் நினைச்சேன். சரி, ஆல்ரெடி அவரே சோகமாக இருப்பார் போல. எகேன் இதை பற்றி பேச வேணாம். நீங்கள் கேம் வின் பண்ணி வந்தால் தான் மாசம் என்ன, நீங்கள் வந்தாலே மாஸ் தான். என்ன இவன் நம்மளை பயங்கரமா பில்டப் பண்றாளே. ஹலோ ஹலோ, உங்களை தான் லைனில் இருக்கீங்களா? இருக்கேன். நம்ம வந்தாலே மாஸ் தான். எனக்கு தான் ஒரே ஒரு கவலை. ஏன், என்னாச்சு? இல்லை, உங்களை 1 week பார்க்காம இருந்ததே 1 month பார்க்காம இருந்த மாதிரி இருக்கு. இன்னும் 3 weeks எப்படி தான் உங்களை பார்க்காம இருக்க போகிறேனே தெரில. சரி விடு, என்ன பண்றது? போங்க, நான் தான் உங்களை பார்க்காம இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்குலாம் என்ன பார்க்கணும்னே தோண மாட்டேங்குது. என்ன இப்படி கேட்டுட்டு? நான் வேணா நாளைக்கு ஸ்கூலுக்கு வெளியே வந்து உனக்கு வெயிட் பண்ணவா? ஐயோ வேணாம். அப்போ உங்க வீட்டுக்கு வெளியே வந்து வெயிட் பண்ணவா? வேணவே வேணாம் சாமி. சரி, அப்ப இப்ப வீடியோ கால் வேணா பண்ணவா? எது வீடியோ காலா? நான் உங்களை 1 மாசம் கழிச்சே பாத்துக்கிறேன். எங்க அம்மா வராங்க. பாய் பாய். ஹலோ சீனியர். ஹலோ, சொல்லு நர்மா. இல்லை, இன்னைக்கு மேட்ச் டேல, அதான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோன்னு நினச்சி கால் பண்ணேன். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க சீனியர். மேட்ச் தானே, இந்த தடவை இல்லைன்னா என்ன, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். நீங்கள் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஐயோ பாவம், நம்ம மேட்ச் விளையாடாம ஃபீல் பண்ணணும்னு நினைச்சு கால்லாம் பண்ணியிருக்கா. பேசாம அவள்கிட்ட உண்மையே சொல்லிடலாமா? ஹலோ. இல்ல நானும் அவளை சர்ப்ரைஸ் பண்ணுவேன். ஹலோ, எனக்கு மேட்ச் விளையாடுறது கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் எங்க டீம் வின் பண்ணா ஹாப்பியா இருவேன். கவலைப்படாதீங்க சீனியர், உங்க டீம் தான் கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. நீங்க வேணா பாருங்களேன், நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்க கண்டிப்பா ஹாப்பி ஆயிருவீங்க. எங்க டீம் வின் பண்ணா எனக்கு ஹாப்பி தான். சரி ஓகே சீனியர், எனக்கு டைம் ஆச்சு, நான் ஸ்கூலுக்கு கிளம்பணும். நான் ஈவினிங் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். பாய் பாய். ஓகே பாய். எப்படியாச்சும் மேட்ச் வின் பண்ணியே ஆகணும். மச்சி அருண். மச்சான் ரகு, என்னடா ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வந்திருக்க? சஸ்பென்ஷன்லாம் முடிஞ்சா? ஆமாடா மச்சி, ஸ்கூலுக்கு போயே 1 வாரம் ஆகுது. சரி இன்னைக்கு மேட்ச் டேல, அதான் போற வழியில உன்னை பார்த்து ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மச்சி ஆல் தி பெஸ்ட், உங்க டீம் தான் கப் வின் பண்ணும். தேங்க்ஸ்டா. சரி ஓகேடா மச்சி, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆச்சு, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். பாய். பாய்டா. அருண் இந்த உன் பேக். தேங்க்ஸ்மா. அருணே, மதியானம் சாப்பிட்றதுக்கெல்லாம் அம்மாவே பேக் பண்ணி வச்சுட்டு கூடயே ஸ்நாக்ஸும் வச்சாச்சு. கடையில் எதுவும் வாங்கி சாப்பிடாத, உன் உடம்புக்கு ஒத்துக்காது. கேம் விளையாடும் போது பார்த்து கவனமாக விளையாடணும், சூதானமாக இருக்கணும், எதோ அடிபட்டுற போகுது.
சரி ஓகேம்மா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி அருண், பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நல்லா விளையாடு, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்மா, பை பை. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மேட்ச் நம்ம ஸ்கூலுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டண்டான மேட்ச்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். வின் பண்ணால் இட் வில் பி கிரேட். பார்த்து ப்ளே பண்ணுங்கள், இன்ஜுரி ஆகாமல் ப்ளே பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இன்புட்ஸை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நல்லா ப்ளே பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். கயல் 1 minute. மேம், அருண் வந்திருக்கானா? இல்லை மேம், நீங்கள் தான் அன்றைக்கி சஸ்பென்ஷன் முடியாமல் அருண் ஸ்கூலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதான் அவன் டேரெக்டாக ஸ்டேடியம் வந்துடுறேன்னு சொல்லிட்டான் மேம். சரி ஓகே, நான் அவனுக்கு ஆல் த பெஸ்ட் சொன்னால் நான் அவன்கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிடுறேன் மேம். கொஞ்சம் அவனை பார்த்துக்கோங்க கயல். கண்டிப்பாக மேம். ஓகே கயல், பார்த்து போயிட்டு வாங்க. எப்படியோ மேட்ச் வின் பண்ணியாச்சு. ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் எவர் நம்ம ஸ்கூல் கப் அடிச்சிருக்கு. அதுவும் அண்டர் மை கைடன்ஸுங்கெல்லாம் ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. இதை கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் கைஸ். என்னாச்சு அருண், ஏன் அங்கேயே நின்னுட்ட? உள்ளவா. இல்ல மேம், என்னன்னா பிரின்சிபல் மேம் சஸ்பென்ஷன் முடியாம ஸ்கூலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஹே, அதான் நம்ம மேட்ச் வின் பண்ணிட்டோம்ல, அதெல்லாம் பிரின்சிபல் மேம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ உள்ளவா அருண். இல்ல மேம், பரவாயில்ல மேம், நீங்க போங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நான்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டேன். நான் போய் பிரின்சிபல் மேம்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன். மேம் அதெல்லாம் வேணாம் மேம். நீ இங்கேயே நில்லுடா, நான் வந்துடுறேன். மேம் மேம். ஏய், அங்க பாரு அந்த அருண். அவன் எதுக்கு இப்போ ஸ்கூலுக்கு வந்திருக்கான்? எலி வாண்டடா வந்து மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு அது அடிக்கிற அடியில் அது இனிமேல் இந்த ஸ்கூல் பக்கமே எட்டி பார்க்க கூடாது. சில பேருக்கெல்லாம் சூடு சொன்னங்கிறது சுத்தமா இல்லை போலடி. அவ்வளோ அசிங்கப்பட்டு போனதுக்கு அப்புறமும் வெக்கமே இல்லாம திரும்பியும் ஸ்கூல் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஆமாடி, நமக்கெல்லாம் சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தா வீட்டை விட்டு கூட வெளியே வர மாட்டோம். சில பேருக்கெல்லாம் கூச்சமே இல்லை போல. ஏன் வாட்ச்மேனை காணண்டி? அதான் கண்ட தெருவில் போற நாயெல்லாம் ஸ்கூலுக்குள்ள வர பாக்குது. நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே படிச்சு சொன்னேன், அவள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடிய ஆளு, அவளை எதுவும் பண்ண வேணாம் விட்டுருங்கன்னு. என் பேச்சை கேட்டீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஹே வாங்க கையில், உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம் அருண் எங்க? மேம் அருண் வெளியே இருக்கான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, நாங்கள் வந்துடுறோம். ஓகே மேம். அருண் வெளியே இருக்கான்னு சொன்னீங்க கையில், எங்கே காணோம்? மேம் அருண் கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கான். கேட்டுக்கு வெளியே அவன் எதுக்கு நின்றுட்டு இருக்கான்? வாங்க போய் பார்ப்போம். ஓகே மேம். ஐயோ, இந்த சீனியர் இப்போ எதுக்கு ஸ்கூல் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காரு? ஒருவேளை அன்னைக்கு ஸ்கூல் முன்னாடி வந்து நிற்கவான்னு கேட்டார்ல, அதனால வந்துட்டாரோ? சே, அறிவே இல்லை இந்த சீனியருக்கு. ஐயோ, இந்த பிரின்சிபல் மேம் வேறு இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. மேம் என்னாச்சு மேம்? ஏதாச்சும் ப்ராப்ளமா? அருணை ஏன் தேடுறீங்க? ப்ராப்ளம்லாம் இல்லை கையல். என்ன நடந்துச்சுன்னா, ஹலோ மேடம், வாழ்த்துக்கள். உங்கள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டைம் கபடி மேட்ச்சில் கப் அடிச்சிருக்காங்க. அதுவும் யாரும் மேம் அந்த அருண்ற பையன் அப்படி விளாடுறான் மேம். அவனை மட்டும் விட்டுறாதீங்க மேம், நல்லா ட்ரெயின் பண்ணுங்க மேம். அப்படியா மேடம்? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே மேடம், பாய். ஓகே. Hello madam, your school won the first prize in Kabaddi. Congratulations. It is very lively to watch the match and your school player Arun did very well. Romba thanks. Okay ma'am, see you soon. இதுதான் கையில் நடந்துச்சு. அப்படியா மேம்? சூப்பர் மேம். நாங்கள் நேரில் வந்து சொல்கிறதுக்குள்ள உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. உண்மைதான் மேம், எல்லாரும் நல்லா ப்ளே பண்ணாங்க. பட் டீம் வின் பண்ணதுக்கு அருண் தான் மேம் மெயின் ரீசன். சரி வாங்க போகலாம். ஓகே மேம். ஏய், பிரின்சிபல் மேம் வராங்கடி. வரட்டும்டி, கரெக்டான டைமுக்கு தான் வராங்க. இனி பாரு என்னோட ஆட்டத்தை. அவனை எப்படி மாட்டி விட்டுறது மட்டும் பாரு.